Hello to everyone. Welcome back to Learn English with Mohan. இன்னைக்கு இந்த வீடியோவில் 20 டெய்லி யூசேஜ் சென்டென்சஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த சென்டென்சஸ் எல்லாமே தமிழ் டு இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். இதில் ஹாம் என்ற பி-வெர்பை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை ஃப்ரேம் பண்ண போகிறோம். இந்த ஒரு ட்ரிக்ஸை தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஈஸியாக நம்ம இங்கிலீஷ் பேசலாம். பிஃபோர் இந்த சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் திஸ் சேனல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் hit a லைக் பட்டன். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஃபர்ஸ்ட் ஒன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன். நான் சந்தோஷமாக இருக்கிறேன். ஸோ நான் அப்படின்றது சப்ஜெக்ட். அப்போ அந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணுவோம்? ஐ. இது தெரிஞ்சது. நான் அப்படின்ற சப்ஜெக்ட் அப்படின்னா நான்ன்றத ஐ அப்படின்றத சொல்லுவோம். ஓகே, சந்தோஷமாக அப்படின்னா சந்தோஷம்னா என்ன சொல்லுவோம்? ஹாப்பி. கரெக்டா? இருக்கிறேன். இருக்கிறேன் அப்படின்ற வேர்டுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா ஆம். ஐயோட அக்ரிமெண்ட்டே என்ன? ஹாம் தானே. ஓ, ஹயம். இருக்கிறேன் அப்படின்றத தான் ஐயம் அப்படின்னு சொல்கிறோம். சந்தோஷமாக இது என்ன சொல்வோம்? ஹாப்பி. அப்போது இந்த ஆன்சர் என்ன? ஐயம் ஹாப்பி. நான் சந்தோஷமாக இருக்கிறேன். இது என்ன சொல்வோம்? ஐயம் ஹாப்பி. நான் அப்படின்னா ஐ, இருக்கிறேன் அப்படின்னா ஹாம், சந்தோஷமாக அப்படின்னா ஹாப்பி. ஸோ ஐ ஆம் ஹாப்பி, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறோம். ஓகே, நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன். ஸோ எங்கே நம்ம பார்த்தோமா நான்னா இங்கிலீஷில் என்ன சொல்லணும்? ஐ. ஐன்றது எழுதியாச்சு. இருக்கிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும்? ஆம். ஐயோட அக்ரிமெண்ட்டை ஹாம் தான். நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் பார்ப்போம். பார்த்தீங்களா? ஐ அப்படின்னா அக்ரிமெண்ட் என்ன வரணும்? ஆமே. ஈ, ஷி, இட். இதனுடைய அக்ரிமெண்ட் என்ன வரும்? இஸ்ஸு. நெக்ஸ்ட்டு யூ, வி, தே. இதனுடைய அக்ரிமெண்ட் என்ன வரும்? ஆறு. இதெல்லாம் நம்ம சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பார்த்துருப்போம். ஸோ அப்படி தான் இப்போ இங்கே இந்த சென்டென்சஸ் எல்லாமே நம்ம எதை பேஸ் பண்ணி சொல்ல போகிறோம் அப்படின்னா ஐ. அப்போ ஐயோட அக்ரிமெண்ட் என்ன வரணும்? ஆம். ஹயம். அதிர்ஷ்டசாலி. அதிர்ஷ்டசாலின்னா என்ன சொல்வோம்? லக்கி. நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன். இது என்ன சொல்கிறோம்? ஐ எம் லக்கி. நான் சோகமாக இருக்கிறேன். நான் ஐ ஆம் சோகமாக. சோகம் இது என்ன சொல்வோம்? சேட். ஐ எம் சேட். நான் சோகமாக இருக்கிறேன். நான் சோர்வாக இருக்கிறேன். நான் அப்படின்றது என்ன? ஐ ஆம். சோர்வு. சோர்வுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? டயர்டு. ஐ ஆம் டயர்டு. நான் பசியாக இருக்கிறேன். ஐ ஆம் ஹங்க்ரி. HUNGRY. ANGRYனா கோபமாக இருக்கிறேன். நான் கோபமாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஹங்க்ரி. நான் பசியாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஹங்க்ரி. ஓகே, நான் சந்தோஷமாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் ஹாப்பி. நான் அதிர்ஷ்டசாலியாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் லக்கி. நான் சோகமாக இருக்கிறேன் அப்படின்னா ஐ ஆம் சேட். நான் சோர்வாக இருக்கிறேன்னா ஐ ஆம் டயர்ட். நான் பசியாக இருக்கிறேன் ஐ ஆம் ஹங்க்ரி. ஸோ இந்த மாதிரி சென்டென்சஸை நீங்களும் ஃப்ரேம் பண்ணி கமெண்ட்டில் நீங்களும் சொல்லலாம். நெக்ஸ்ட்டு சிக்ஸ்த்து ஒன், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ நான் என்ன யூஸ் பண்ணோம்? ஐ. இருக்கிறேன் அப்படின்றதுக்கு ஒரு ஆசிரியர் அப்படின்றோமா? பார்ட்டிகல் யூஸ் பண்ணணுமா? ஏ. I am a
ஆசிரியர், இது என்ன சொல்வோம்? டீச்சர். ஐ எம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். இது எப்படி சொல்வோம்? ஐ எம் எ டீச்சர். இதே மாதிரியே நெக்ஸ்ட்டு சென்டென்ஸை நீங்கள் ஃப்ரேம் பண்ணி ஆன்சரை கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். அப்படியே என் கூட சேர்ந்து பாருங்கள். நான், இது என்ன சொல்வோம்? ஐ. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ எம். ஒரு மாணவனாக, மாணவன், இது என்ன சொல்வோம்? ஸ்டூடெண்ட். அப்போ ஒரு இருக்கா, ஆர்டிக்கல் வரணுமா? ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறோமா? ஸோ நான் அப்படின்றது என்ன? ஐ. நெக்ஸ்ட் என்ன? இருக்கிறேனா? ஐ ஆம் எ. மருத்துவர் என்ன சொல்லுவோம் இங்கிலீஷில்? டாக்டர். I am a doctor. I am a doctor. Okay, next one. நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன். நான் ஒரு பொறியாளராக, அப்போ என்ன பண்ணணும்? I am. இப்போ இங்கே பாருங்கள், பொறியாளராக, இது இங்கிலீஷில் என்ன சொல்வோம்? இன்ஜினியர். இன்ஜினியர் சொல்கிறோமா? அப்போ இங்கே என்ன வரணும்? அண்ட். ஐ ஆம் an engineer. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். இது எப்படின்னு சொல்வோம்? ஐ ஆம் எ. வழக்கறிஞர் என்ன சொல்வோம்? லாயர். ஸோ நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ ஆம் எ டீச்சர். நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ ஆம் எ ஸ்டூடெண்ட். நான் ஒரு மருத்துவராக இருக்கிறேன். ஐ ஆம் எ டாக்டர். நான் ஒரு பொறியாளராக இருக்கிறேன். ஐ ஆம் an engineer. நான் ஒரு வழக்கறிஞராக இருக்கிறேன். ஐ ஆம் எ லாயர். நெக்ஸ்ட் 11th ஒன். நான் வீட்டில் இருக்கிறேன். நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ ஆம். வீட்டில், இது என்ன சொல்கிறோம்? அட் ஹோம். ஐ ஆம் அட் ஹோம். நான் பள்ளியில் இருக்கிறேன். ஐ ஆம் பள்ளியில். அட் ஸ்கூல். நான் சென்னையில் இருக்கிறேன். நான் சென்னையில் இருக்கிறேன். ஐ ஆம் சென்னை, ஒரு பிளேஸ், அதில் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது ப்ரப்போசிஷன் இன் வரணும். ஐ ஆம் இன் சென்னை. ஐ ஆம் இன் சென்னை. நான் மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன் அப்படின்றது ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். என்ன சொல்லலாம்? ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மதுரை. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸாக சொல்கிறோம். ஆக்ஸிலரி ஃபார்மாக இது ஆமை யூஸ் பண்ணியிருக்கோம். நான் படித்து கொண்டிருக்கிறேன். ரெண்டுமே பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் கண்டினியூஸ் தான். ஐ ஆம் ஸ்டடியிங். இங்கே எல்லாமே இது ஆக்ஸிலரியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஐ ஆம் ஸ்டடியிங். நான் வீட்டில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் ஹோம். நான் பள்ளியில் இருக்கிறேன். ஐ ஆம் அட் ஸ்கூல். நான் சென்னையில் இருக்கிறேன். ஒரு பிளேஸை சொல்லும் போது ப்ரப்போசிஷன் இன் வரணும். ஐ ஆம் இன் சென்னை. நான் மதுரையிலிருந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஒரு ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ஆக்ஸிலரியாக ஃபங்க்ஷன் ஆகும். ஐ ஆம் கம்மிங் ஃப்ரம் மதுரை. நான் படித்து கொண்டிருக்கிறேன். ஐ ஆம் ஸ்டடி. நான் வீட்டில் இல்லை. நான் பள்ளியில் இல்லை. நான் அதிர்ஷ்டசாலியாக இல்லை. நான் சோகமாக இல்லை. நான் பசியாக இல்லை.
அதிர்ஷ்டசாலியாக அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இந்த சென்டென்ஸ் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நெகட்டிவாக சொல்கிறாங்க. பார்த்தீங்களா? இல்லை 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 அப்படின்னு நெகட்டிவாக வருது. நெகட்டிவில் நம்ம சொல்கிறோம்னா என்ன சொல்லலாம்? நாட் அப்படின்றதே நெகட்டிவ் தான். இப்போ இதை யூஸ் பண்ணி தான் இந்த சென்டென்ஸை நம்ம ஃப்ரேம் பண்ண போகிறோம். நான்னா என்ன சொன்னோம் ஏற்கனவே? ஐயோட அக்ரிமெண்ட் என்ன? I am not at home. நான் வீட்டில் இல்லை. இப்போ நான் பள்ளியில் இல்லை என்ன சொல்வோம்? I am not at school. நான் அதிர்ஷ்டசாலியாக இல்லை. I am not lucky. நான் சோகமாக இல்லை. I am not sad. நான் பசியாக இல்லை. I am not hungry. நான் வீட்டில் இல்லை. I am not at home. நான் பள்ளியில் இல்லை. I am not at school. நான் அதிர்ஷ்டசாலியாக இல்லை. I am not lucky. நான் சோகமாக இல்லை. I am not sad. நான் பசியாக இல்லை. I am not hungry. Okay. I hope that this video is very useful to you. If you like this video, hit a like button, share and subscribe this channel. Okay, meet you again.